சார் வணக்கம். தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரீங்க. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். குறிப்பாக இப்போ இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா அலைன்ஸ் வந்து சிதறி போகும்ன்ற விமர்சனம் வந்து மிக கடுமையாக முன்வைக்கப்பட்டிருந்தது. பட் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இந்தியா அலைன்ஸ் வந்து மிக தீவிரமான பிரச்சாரங்களில் அனைத்து தொகுதியிலும் ஈடுபட்டு வரக்கூடியதை பார்க்க முடியுது. பொதுமக்கள் கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? இந்தியா கூட்டணியுடைய தமிழக தலைவர் எங்கள் அன்பு தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இந்திய அளவில் பங்கேற்றிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னாள் முதல்வர் ராகுல் காந்தி அவர்களும் மிகச்சிறப்பாக இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 28 கட்சிகள், அரசியல் கட்சிகள், அகில இந்திய அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் எல்லாம் இணைந்து இந்த கூட்டணியை இந்தியா என்கின்ற கூட்டணியை உருவாக்கி மிகச்சிறப்பாக இன்றைக்கு வீரநடை போட்டுக்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தை பொறுத்தவரை 19ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த தேர்தல் வெற்றி 14ஆம் தேதி தெரிய போகுது. இந்த கூட்டணி ஆரம்பிக்கிற பொழுது நிறைய பேர் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, 28 பேர் ஒன்றா இருக்கும், நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி போவாங்க அப்படின்னு தான் கணிக்கப்பட்டது. ஏன்னா வரலாற்று உண்மை அது, அதில் ஒன்றும் அவங்க நினச்சதில் ஒன்றும் தப்பு கிடையாது. வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சேர்றதும் பிரிகிறதும் இது மாதிரி இருந்தது. இப்போது இவங்க 2 பேரும் முன்னிலை வைத்து மிகச்சிறப்பாக, அதுவும் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆரம்பத்திலே சொல்லிட்டார், இந்த கூட்டணி உடஞ்சதுன்னா நமக்கு நம்ம பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் கூட்டணி உடையாமல் இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு கிளியராக சொல்லிட்டார். முதல் நாளே கூட்டணியை பேர் வைக்கிற அன்றைக்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பேர் வச்சாங்க. அந்த பேர் வச்ச ஸ்லிப்பு இன்னும் என் கையில் இருக்குது. அதனால் இதுக்கு யாரும் உறவு கொண்டாட முடியாது. அந்த பேர் வச்ச ஸ்லிப்பை என்னுடைய கையில் தான் இருக்குது இன்னும். ஆக எங்களுடைய தலைவர் உருவாக்கிய இந்த கூட்டணி, ராகுல் காந்தி உருவாக்கிய கூட்டணி, 28 கட்சிகள் இணைந்து உருவாக்கிய அந்த கூட்டணி உடைவதற்கு சான்ஸே கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் வட இந்திய மக்கள் எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறதா நீங்கள் உட்பட டோட்டலாக நீங்கன்னா ஊடகங்கள்லாம் சேர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக டோன் குறைஞ்சிடுச்சு. அந்தந்த கட்சிகளும் சேர்ந்து மிக வேகமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு புலிப்பாய்ச்சல் தான் சொல்லணும், அந்த அளவுக்கு பாய்ச்சலோட வேகமாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போயிருப்பீங்க, எங்கேயாவது வேறு கட்சியினுடைய ஊர்வலமோ கூட்டமோ வாக்காளர் சந்திப்போ நடக்குதா? இப்போ நம்ம தொகுதி பொறுத்தவரை நடக்குதா? இந்த மாதிரி இருக்கிற நிலையில் நிச்சயமாக இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்குது. இப்போ ட்ரெண்ட் செட் ஆகிடுச்சு, ஒரு வார காலம் ஆகிடுச்சு ட்ரெண்ட் செட் ஆகி. நீங்கள் வேணால் உங்கள் ஊடகத்து நண்பர்களை கேட்டு பாருங்கள், வட இந்தியாவில் இருக்கிற யாரை கேட்டாலும் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ பிரதமருடைய சமீபத்த பேச்சுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு, தமிழ் வளர்ச்சி, தமிழுடைய பெருமையை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை நம்ம கேட்க முடியுது. ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? நான் கேட்குறவங்கள 10 வருஷமாக இல்லாத அக்கறை திடீர்னு தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ் மொழி மீதும் அவருக்கு அக்கறை ஏற்படுதுன்னா தேர் இஸ் நோ அதர் வே. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தான் புறக்கணித்தது அவர் மனச்சாட்சி சுடுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெள்ளச்சதம் ஏற்பட்டு அதுக்கு நிதி வழங்காத நிலை. ஏறத்தாழ 4 தடவை தலைவர் போய் பார்த்து கூட, 4 தடவை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பிச்சு கூட, எதிர்கட்சி தலைவர் எல்லா கட்சி தலைவரும் அனுப்பிச்சு கூட, நேரடியாக இந்த நாட்டினுடைய பிரதமரை அமித்ஷா போன்றவர்களெல்லாம் பார்த்த பிறகு கூட அவங்க அவர் நிதியை கொடுக்கல. அது மட்டும் இல்லை, 5 வருஷம் ஆச்சு அந்த மதுரை எய்ம்ஸுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டார், ஓரவஞ்சனை. அதுக்கப்புறம் இப்போ எங்கே பார்த்தாலும் சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 வழித்தடங்கள் நடக்குது. 3 வழித்தடத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் மிகப்பெரிய பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. 63,000 கோடி என்னுடைய திட்டம், 63,000 கோடி மெட்ரோ வழித்தடம். இந்த மெட்ரோ வழித்தடத்தை படத்துக்கு ₹1 கூட இதுவரை கொடுக்கல. 2019 அவங்களும் இருந்து ஃபவுண்டேஷன் போட்ட அந்த வழித்தடத்தினுடைய திட்டம் ₹1 கூட கொடுக்கல. 4 தடவை தலைவர் நேரடியாக நான் அவங்க கூடவே போயிருந்தேன், தலைவர் கூட போயிருந்தேன். நேரடியாக பிரதமரை பார்த்து கேட்டப்போ நான் நிச்சயமாக நிதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கேள்விகளும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் உட்பட 4 தடவை கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி கேட்ட நேரத்தில் சண்டை தான் வந்தது ஒழிய உருப்படியாக எதுவுமே செய்யலை. இப்படிப்பட்ட மக்கள் 3 தடவை நம்மளை புறக்கணிச்சிருக்காங்க. இந்த 3 தடவை வெள்ளத்தேதம் கொடுக்கல, எய்ம்ஸ் கட்டி கொடுக்கல, இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுறது. அதே போல் மெட்ரோ வழித்தடத்துக்கு 3 வழித்தடம் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்காக தலைவர் நிறுத்தலை. 63,000 கோடி ப்ராஜெக்டில் 2 பேரும் 50,000 30,000 போடுறதா முடிவு.
இன்னும் 2 பேரும் ஈக்குவல் ஷேரிங் பண்ணி இந்த திட்டம் முடிவு கொண்டு வரணும். ஆனால் உங்களுக்கு எப்போ நீங்கள் போகிறப்ப வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனால் கடனை உடனே வாங்கி தலைவர் அவர்கள் தனக்கு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் ஓவராக தலைக்கு மேலே சுமையை ஏற்றிக்கிட்டு இந்த திட்டத்தை முடிச்சே ஆனணும் முழு மூச்சில் அந்த பணியை செஞ்சிட்ருக்காரு. இந்த பணி தொடர்கிறது. எய்ம்ஸ் பணி நடக்கலை. எய்ம்ஸ் பணி என்ன சொல்கிறாங்க, ஜெய்கா ஃபண்ட்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஏடிபி ஃபண்ட்ஸ் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் செஞ்சிட்ருக்காரு. இப்படிப்பட்ட தெகுடு தத்தம் ஓரவஞ்சனை தமிழகத்தை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்குது. அதுக்காக தமிழக மக்களை ஏமாத்துறதுக்கு தமிழக மக்கள் எப்படி தமிழ் மொழியை பற்றி பேசினா ஏமாறுவாங்க, இனத்தை பற்றி பேசினா ஏமாறுவாங்க, அவங்களுடைய பண்பாட்டை பற்றி பேசினா ஏமாறும். இப்படி ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை ஏமாற மாட்டாங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி ஆதரிப்பார்கள். மிகப்பெரிய வெற்றி தமிழகத்தை பொறுத்தவரை மட்டுமல்ல, இந்தியா நாடு முழுவதும் பெற இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியுடைய நிலை வந்து மாறி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக திமுக ஒரு தரப்பில் இருக்குது, மற்ற பக்கம் பாஜக தனி அணியாகவும் அதிமுக தனி அணியாகவும் இருக்காங்க இல்லையா? அதே நேரத்தில் அதிமுக பாஜக வந்து நீங்கள் மறைமுக உறவில் இருக்காங்கன்ற விமர்சனம் வைக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றது கேட்குற கேள்வி புரியுது. எனக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. அதிமுகவும் பிஜேபியும் 2 பேரும் ஒரே அணி தான். அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஏமாத்துறாங்க தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் திட்டிக்கிறாங்களா பார்த்தீங்களா, குறைய சொல்கிறாங்களா, அவங்க கொள்கையை பற்றியாவது எதாவது பேசுகிறாங்களா, இதுலேயும் தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு நல்லா புரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரிஜினலாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் ஒரிஜினல் கூட்டணி, மீது 2 கள்ள கூட்டணி. ஓகே, இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு யாருடன் போட்டி தமிழ்நாட்டில்? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அதிமுகவும் தான் போட்டி. அதிமுக ஒரு அணி கிடையாது, அது பிஜேபியினுடைய அணி தான். பிஜேபி 2 சேர்ந்த இரட்டை அணி, 2 பேரும் ஒன்றா இருக்கிற அணி. அந்த அணியை எடுத்து நாங்கள் போரிட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் ஃபோர்கான் கன்க்ளூஷன். போதுமா? நன்றி சார், வாழ்த்துக்கள்.